ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அந்த வகையில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடிச்சிருக்கோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வில்லிவாக்கத்தில் நடத்தியிருக்கிறோம். வில்லிவாக்க தொகுதியில் வெற்றி பெற போவது யார்? கார்த்திக் மோகனா, ஆதவ் அர்ஜுனாவா, இல்லை அதிமுக SR விஜயகுமாரா? மோகனகிருஷ்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். யார் வசமாகிறது வில்லிவாக்கம்? வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி என்று பார்த்தபோது ஒரு பெரிய ஸ்டார் தொகுதியாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பணபலமும் அதே போன்று ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலமும் இங்கே விளையாடியது. இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு வித்தியாசமான தேர்தல் நடந்திருக்கிறது. என்ன என்றால் எல்லோரும் பணம் கொடுத்து வாக்கு எனக்கு போடுங்கள் என்பார்கள். ஆனால் திமுக சார்பில் கார்த்திக் மோகன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பணத்தை இல்லாமல் நகை, அதாவது அவர்களுக்கு தாலிக்கு தங்கம், சிலருக்கு கொலுசு போன்ற எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் வாக்களிக்க வராதீர்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இதை பலமுறை அந்த தேர்தல் அதிகாரிகளிடம் குறிப்பிட்டால் கூட எந்தெந்த பகுதியில், அதாவது விஜயனுடைய கட்சியின் வேட்பாளர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வாக்களிக்க எந்தெந்த பகுதியில் அந்த பூத் கம்யூனிட்டி பூத் மெம்பர் இல்லையோ அந்தந்த பகுதியில் இந்த பண பட்டுவாடா என்பது இல்லாமல் நகை போன்ற பொருட்களை எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு செய்திருக்கிறார்கள். திமுக சிறப்பாக செய்த கள்ள ஓட்டுகள் பயங்கரமாக போடப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது. இந்த தேர்தல் ஆணையம் பலமுறை அதை வீடியோவாக பதிவு செய்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, கார்த்திக் மோகனுக்குத்தான் நாங்கள் வாக்கு போட்டோம் என்று வீடியோக்களாக பதிவு செய்து அதை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதை அவர்களுடைய ஸ்டேட்டஸாகவும் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஸ்டேட்டஸாக வைத்தவர்களுக்கு ஒரு பணம் என்று பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் முதல் வாக்காக சென்ற இளைஞர்கள் போடப்பட்ட போது கார்த்திக் மோகனும் தான் ஓட்டு போட்டிருக்காங்களா, திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்களா என்பதை போலலாம். ஏனென்றால் முதற்கட்ட கலாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கும் என்று நாம் முதற்கட்ட தகவல் தெரிய வருகிறது. ஆனால் பல கள்ள ஓட்டுகள் இப்பகுதியில் நடைபெற்று இருப்பதாகவும் அப்பகுதியில் பெரும்பாலுமான மக்கள், அதாவது வாக்காளர்கள் யாரும் அதிமுகவிற்கோ அல்லது டிவிகேவுக்கோ வாக்களித்து விடுகிறார்கள் என்ற அச்சத்தில் நீங்கள் வாக்களிக்க வர வேண்டாம் என்று சில பூத்துக்களில் கண்காணிப்பு கேமராக்கள் கூட வேலை செய்யவில்லை, ஏதோ பெயருக்கு வைத்துள்ளார்கள். ஆனால் அதற்கு வர வேண்டிய மின்சாரத்தை நேரத்தும் துண்டித்து கேமரா இருக்கு அவ்வளவுதான் என்பதை போல பெயருக்குத்தான் வைத்துள்ளார்கள். இதை தேர்தல் அதிகாரிகளுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார், RDO, தேர்தல் ஆணையருக்கே தகவல் கொடுத்தாலும் அப்படியாப்பா நடவடிக்கை எடுக்கிறோம்பா பார்க்குறோம்பா என்பது அலட்சியமாக பதில் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் இந்த பகுதியில் அதிக கள்ள ஓட்டுக்கள் போடப்பட்டுள்ள ஒரு பகுதியாகத்தான் தெரிய வருகிறது. இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் கள்ள ஓட்டுக்கள் அது, ஏன்னா வாக்காளர்கள் யாரும் ஓட்டு போட்டு இருந்தால் எப்படியும் டிஎம்கே ஜெயிக்க மாட்டாது என்று அறிந்து அவர்கள் நாமளே நமக்கு ஓட்டு போட்டுப்போம் என்பது போல சிலருக்கு கை விரலில் மையை வைக்கவில்லை. அதே போன்று தான் அதற்கு ஆதாரங்கள் என்ன என்று கேட்டால் கூட சில பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விரல்களை காட்டினார்கள். அவ்வளவு திருவள்ளூர் சட்டமன்றத்தில் கூட நடந்தது. அதற்கு உதாரணமாக எனக்கே விரலில் மை வைக்கவில்லை, ஆனால் நான் வாக்களித்தேன், எனக்கே விரலில் மை வைக்கவில்லை. இது போன்று அந்த விரலுக்கு மை வைக்காமல் அவர்கள் மீண்டும் 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 திமுகவிற்கு வாக்கு என்பது அதிக அளவில் போடப்பட்டுள்ளதாக பெருமளவில் குற்றச்சாட்டு வைத்துள்ளார்கள். இதை தேர்தல் ஆணையம் குறிப்பாக கண்டுகொள்ளவே இல்லை என்பது பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகையால் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வெற்றி அடைவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பார்க்குறோம். இதில் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா இப்பொழுது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இங்கே அதிமுகங்களுடைய ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளார தான் இப்போ இங்கே பெரிய போட்டி போல் இங்கே காட்டப்படுகிறது ஊடகங்கள் மூலமாக அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். கார்த்திக் மோகனுடைய வெற்றிங்கிறது அது சபரீசனின் வெற்றி அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்தளவுக்கு வார் ரூம் எல்லாம் அவர் போட்டு அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். சபரீசனுடைய மனைவி, அதாவது ஸ்டாலின் அவருடைய மகள், அவங்கெல்லாம் போய் கூட பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பல முறைகேடுகள் அந்த சட்டமன்ற தொகுதியில், ஏன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே திமுகவுடைய வார் ரூமில் இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா. இப்போ அவரே திமுகவின் வார் ரூமை எடுத்து போட்டி போடுறாரு அப்படிங்கிறதுனால
என்னெல்லாம் திமுக செய்யுங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் அங்கே களமாடி இருக்கிறார். இருந்தாலும் கூட பெரிய அளவில் gift பணம் பட்டுவாடா நடந்திருக்குது, முறைகேடுகள் நடந்திருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் மோகனகிருஷ்ணன் பதிவு செய்கிறார். ஆகவே மே 4ஆம் தேதி தான் தெரியும் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு. ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காகலாம் பணம் கொடுத்துருக்காங்கங்கிறதுலாம் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் இந்த தொகுதியுடைய வாய்ப்பு இப்படியெல்லாம் நடந்திருந்தால் திமுகவுக்கு தானே வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.